சனி நீ டெலஸ்கோப்ல பார்த்திருக்கியா? எதுக்குங்க டெலஸ்கோப்ல பார்க்கணும்? வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப பெருசா இருக்கு. சனி மகர லக்னத்துக்கு சனி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. புதன் உச்சமாக இருக்கிறது நல்லதா? என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு கேக்குறீங்க. இயல்பாகவே எந்த கிரகமும் உச்சனின் வீட்டுல தனித்து இயல்பாக இருக்கிறது மிகப்பெரிய விஷயங்க. மகர லக்னக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல புதனோட வீட்டுல, இத்தனைக்கும் உச்ச புதனின் வீட்டுல சனி இருக்கிறது லக்னாதிபதிக்கு போதுமான அளவுக்கு மிகப்பெரிய மேன்மை. ஏன்? எப்பயுமே பாப கிரகங்கள் லக்னாதிபதியாக வந்தாக்கா உபஜய ஸ்தானங்கள்ல இருக்கிறது நல்லதுங்க, மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கிறது நல்லது. இந்த இடத்துல உச்சனுடைய வீட்டுல ரிஷப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சனி 6ஆம் இடத்துல உச்சமாகி மறைவார். ஏன்? 6ஆம் பாவகத்துல கெட்ட பலன்களை கெடுத்து நன்மைகளை எடுத்து செய்யக்கூடிய தன்மை. சனி தசை பூரா உங்களுடைய கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி எல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய அமைப்பு. அப்படி இருக்கலாமா? அட்டகாசமா இருக்கலாம். இந்த இடத்துல 6ஆம் வீட்டுல மறைஞ்ச சனியால சனி தசையில மிகப்பெரிய மேன்மையான அமைப்புகள் இருக்கும். கூடுதலாக லக்ன சுபத்துவம் எதுவும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, புதன் உச்சமாக இருந்தா அங்கிட்டு சுக்கிரன் போக முடியாது லக்னத்துல. அப்ப என்ன இருக்கும்? குரு இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, லக்னத்துல குரு திக்பலமா இருக்கிறாரு, இல்ல லக்னத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த சனி சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாருன்ற பட்சத்துல அற்புதம். இல்ல தனிச்சே போட்டுக்கோங்களேன். தனிச்சே இருக்கிற பட்சத்துல இந்த சனி 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய மேன்மையை பண்ணுவாருங்க. இதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, சனி நீ டெலஸ்கோப்ல பார்த்திருக்கியா? எதுக்குங்க டெலஸ்கோப்ல பார்க்கணும்? சனி எந்த வீட்டுல எந்த அமைப்புகள்ல இருக்குன்றது நல்ல திருக்கணி ஜாதகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே இருக்கும். எப்பயுமே லக்னாதிபதி பாபராக இருக்கும் பொழுது 3, 6, 12ஆம் பாவகங்கள்ல நட்பு பாவகங்கள்ல மறையணுங்க. லக்ன யோகர்கள் பாவிகளாக வந்துடுறாங்கங்க. சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் பாவருங்க. அப்ப என்ன நடக்கும்? 6ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சம் ஆகுவாருங்க. ரிஷப லக்னத்துக்கு சனி பாவருங்க. அவரு 6ஆம் இடத்துல மறைஞ்சு இது ஸ்தான பலத்தை அடைவாருங்க. இந்த தன்மைகள்ல தயவு செஞ்சு ஜோதிடத்தை புரிஞ்சுக்கங்க. கெட்டவன் கெட்டது செய்யறதுக்கு பிறந்தவன். அப்ப எங்கங்க அவன் நல்லது செய்வான்? விதி விலக்கோடு நட்பு வீட்டுல இருக்கிறான், உச்சனின் வீட்டுல இருக்கிறான், சுபத்துவமாக இருக்கிறான். இந்த இடத்துல அவன் நல்லது செய்வான்ல. உச்ச புதனின் வீட்டுல மகர லக்னத்தின் அதிபதியான சனி 6ஆம் இடத்துல இருந்தா 6ஆம் இடத்தினுடைய கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலத்தை கெடுப்பாரு. கூடுதலாக உங்களோட பாக்கியாதிபதி உச்சமா இருக்கிறாருல, 9ஆம் இடம் ஸ்தான பலம் பெறுது இல்ல, 9ஆம் பாவகத்து நல்ல தன்மை அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும். நல்ல வலிமையான அப்பாவா இருப்பாரு. சிம்மத்தை சனி 3ஆம் பார்வையில பார்த்தாலும் கூட சூரியன் உச்சமா இருந்தா பூர்வீகம்லாம் அட்டகாசமா இருக்கும். சரிங்களா? இந்த அமைப்புகள்ல பாருங்க, கண்டிப்பா மகர லக்னக்காரங்களுக்கு உச்ச புதனின் வீட்டுல மிதுனத்துல இருக்கக்கூடிய சனி கெடுதல்களை செய்ய மாட்டாருங்க. சரிங்களா? நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். வணக்கம்.